ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளோட கிளாஸ்ல 10th மேக்ஸ்ல இருக்கக்கூடிய மாறுபாடுகளின் வரைபடங்கள், அதாவது கிராஃப் ஆஃப் வேரியேஷன்ஸ்ல எதிர்மாறுபாடு சம் தான் பார்க்க போறோம். அதுல ஒரு சம் பார்க்கலாம் பாருங்க. ஒரு நிறுவனமானது தொடக்கத்தில் 40 வேலையாட்களுடன் 150 நாட்களில் ஒரு வேலையை முடிக்க தொடங்கியது. அதாவது ஒரு கம்பெனி ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு வேலையை 40 வேலையாட்களோட தொடங்குறாங்க. அப்ப வந்து 150 நாட்கள் நாங்க வேலை முடிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு கான்ட்ராக்டோட தொடங்குறாங்க. அதுக்கப்புறம் பிறகு வேலையை விரைவாக முடித்திட பின்வருமாறு வேலையாளர்களை அதிகரித்ததுன்னு கொடுத்திருக்காங்க. அப்புறம் அதுக்கப்புறமா வேலை விரைவா முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்னும் கொஞ்சம் வேலையாட்களை அதிகரிக்கிறாங்க. அப்படிதானே? சீக்கிரமா வேலை முடியணும்னா நிறைய வேலையாட்கள் வேலை செய்யணும். சோ அட்டவணை பாருங்களேன். வேலையாட்களின் எண்ணிக்கை, நாட்களின் எண்ணிக்கை. ஃபர்ஸ்ட் 40 வேலையாட்களோட தொடங்குறாங்க. 40 வேலையாட்கள் வேலை செஞ்சாங்க. 180 நாள் அந்த வேலை முடியும். இப்ப வேலையை அதிகமா முடிக்கணுங்கிறதுக்காக ஒரு 10 பேர்த்த இன்க்ரீஸ் பண்றாங்க. இப்ப 50 பேர் வேலை செஞ்சாங்கன்னா 120 நாள்ல வேலை முடிச்சிடலாம். இதே இன்னொரு 10 பேர் சேர்த்துறாங்க. 60 பேர்த்த வேலை செஞ்சாங்க அப்படின்னா, 60 பேர்த்த வேலைக்கு போட்டாங்க அப்படின்னா 100 நாள்ல அதே வேலையை முடிக்க முடியும். இன்னும் ஒரு 15 பேர்த்த சேர்த்து 75 பேர்த்த வேலைக்கு போட்டாங்கன்னா 80 நாட்கள்ல வேலையை முடிச்சிடலாம். இப்ப இந்த மாதிரி ஒரு அட்டவணை கொடுத்திருக்காங்க. இந்த தரவுகளுக்கு நம்ம ஒரு வரைபடம் வரைஞ்சு அது என்ன மாறுபாடு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் இந்த வரைபடத்துல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, 120 வேலையாட்கள் வேலை செஞ்சாங்க அப்படின்னா அப்ப எத்தனை நாட்கள வேலை முடிக்கலாம் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. 2வது 200 நாட்கள வேலையை முடிக்கணும் அப்படின்னா எத்தனை வேலையாட்கள் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப இந்த 2 கொஸ்டினுக்குரிய ஆன்சர் மொத்தம் 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்ன மாறுபாடு, அது இல்லாம 2 கொஸ்டின். இது எல்லாத்துக்குமே நம்ம வந்து வரைபடம் மூலமா ஆன்சர் கண்டுபிடிக்க போறோம். சோ கிராஃப்சம் அப்படின்னாலே டோட்டலா மொத்தம் 5 ஸ்டெப்பா எழுத போறோம். சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா வந்து அட்டவணை. 2வது ஸ்டெப் மாறுபாடு. 3வது ஸ்டெப் சமன்பாடு. 4வது ஸ்டெப் புள்ளிகள். 5வது ஸ்டெப் தீர்வு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அட்டவணை போடலாம். அட்டவணை கொஸ்டின்லயே கொடுத்துருக்கிறதுனால அந்த அட்டவணை எடுத்து அப்படியே எழுதிக்கலாம். இதுல எக்ஸ்ட்ரா சில புள்ளிகள் எழுதியிருக்கு. அதெல்லாம் நம்ம எழுதணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ கொஸ்டின்ல என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் எழுதிக்கலாம். இந்த நம்பர்ஸ் மட்டும்தான் கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அதை மட்டும் எழுதிக்கலாம். இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற நம்பரை எல்லாம் விட்டுருங்க. அதுக்கப்புறம் பாருங்க என்ன மாறுபாடுன்னு கேட்டிருக்காங்க இல்லையா? சோ இது என்ன மாறுபாடுன்னு பாருங்களேன். எக்ஸின் மதிப்பு அதிகரிச்சுட்டே போகுது. ஆனா ஒய்யின் மதிப்பு பாருங்க குறைஞ்சுகிட்டே போகுது. சோ ஒண்ணு அதிகரிக்கும் போது ஒண்ணு குறைஞ்சது அப்படின்னா அது என்ன மாறுபாடுனா எதிர் மாறுபாடு. அதுக்கப்புறம் சமன்பாடு என்னன்னு எழுதணும். எதிர் மாறுபாடுக்குரிய சமன்பாடு என்னன்னா xy ஈக்குவல் டு கே. சரிங்களா? இப்போ இதுல கே கண்டுபிடிக்கணும் இல்லையா? கே வேணும்னா என்ன பண்ணணும்? எக்ஸையும் ஒய்யையும் பெருக்கினா தானே கே. ஸோ கே ஈக்குவல் டு எக்ஸ்ஐன்னு எழுதிக்கலாம். எக்ஸ்ஐங்கிறது என்ன? அட்டவணையில இருக்கக்கூடிய நீங்க எந்த 2 நம்பர் வேணாலும் எடுத்துக்கலாம். சோ அட்டவணையில கேள்வியில கொடுத்துருக்க 2 நம்பரையே எடுத்துக்கலாம். சோ 40 180 இருக்கு இல்லையா? இந்த 40ஐ 150ஐயும் பெருக்கினீங்கன்னா 6000 வரும். சோ அதை கொண்டு திரும்ப சமன்பாட்டுல பிரதியிட்டீங்கன்னா xy ஈக்குவல் டு 6000 அப்படிங்கறத இந்த கணக்குக்குரிய சமன்பாடு. அதுக்கப்புறம் புள்ளிகள் கொடுத்திருக்கிறத எடுத்து புள்ளிகளா அப்படியே எழுதுங்க. 40, 150, 50, 120, 60, 100, 75, 80. இப்ப எக்ஸ்ட்ரா புள்ளிகள் எழுதணும் அப்படின்னா நம்மளுக்கு படம் வரையறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படிங்கறதுக்காக எக்ஸ்ட்ரா புள்ளிகள் எழுதியிருக்கோம். இங்க பெருக்குனா 6000 வந்திருக்குது இல்லையா? சோ xஐ ஒய்யை பெருக்குனா 6000 வரணும். சோ 100ஐயும் 60ஐயும் பெருக்குனா 6000 தானே. சோ மேல 100 கீழ 60 எழுதிருக்கோம். இங்க பாருங்க 60, 100ன்னு இருக்குது. அதை அப்படியே ரெசிப்ரோக்கலா மாத்தி எழுதுங்க. சோ 60, 100 வந்து மேல 100 கீழ 60ன்னு எழுதியிருக்கிறோம். இங்க 50, 120 இருக்கு இல்லையா? அதைத்தான் தலைகீழா 120, 150ன்னு எழுதியிருக்கிறோம். சோ எதுக்காக இப்படி எக்ஸ்ட்ரா புள்ளிகள் எழுதுறதுன்னா நம்மளுக்கு வந்து இதனுடைய படம் பாத்தீங்கன்னா ஒரு வளைந்த கோடா தான் வரும். சோ நிறைய புள்ளிகள் இருந்ததுன்னா ஜாயின் பண்றதுக்கு ஈஸியா இருக்குங்கிறதுக்காகத்தான் எக்ஸ்ட்ரா புள்ளிகள் எழுதியிருக்கிறது. இது வேணும்னா நீங்க எழுதிக்கலாம், இல்லைன்னா ஆப்ஷனல் தான் விட்டுறலாம். அதுக்கப்புறம் தீர்வு கண்டுபிடிக்கணும். தீர்வு கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு முன்னாடி படம் வரையணும். சோ படம் எப்படி வரையறதுன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். சோ படம் பாருங்க. எக்ஸ் அச்சுல எப்படி எடுத்திருக்கோன்னு பாருங்களேன். ஃபர்ஸ்ட் நம்ம வேலையாட்களோட எண்ணிக்கைய அட்டவணையில மேல இருக்கிறது தானே எக்ஸ். இப்ப வேலையாட்களின் எண்ணிக்கை இங்க எழுதியிருக்கோம். கீழ இருக்கக்கூடிய நாட்களின் எண்ணிக்கைங்கிறது இங்க எழுதியிருக்கோம். இதுல பாருங்க மேக்சிமம் நம்பரே என்னன்னா நம்மளுக்கு 75 தான். எல்லாமே வந்து ஒண்ணு 10ன் மடங்குகளா இருக்கு, இல்லைன்னா 5ன் மடங்கா தான் இருக்கு. நம்ம 10 10ஆ எடுத்தாவே எல்லாத்தையுமே குறிக்க முடியும். சோ கீழே வந்து 10 10ஆ எடுத்திருக்கிறோம். அதே மாதிரி ஒய்யோட மதிப்பு பாருங்களேன். மேக்சிமம் நம்பரே என்ன? கிவன் டீடைல கொடுத்துருக்கிற மேக்சிமம் நம்பரே 150 தான். சோ இதை எவ்வளவா எடுத்துக்கலாம்னா 10 10ஆ எடுத்துக்கலாம். சோ இது வேலையாட்களின் எண்ணிக்கை, இது நாட்களின் எண்ணிக்கை. இதுக்குரிய என்ன எழுதிடணும் அப்படின்னா அளவு திட்டம் எழுதிடணும். இப்ப எக்ஸ் அச்சுல 1 சென்டிமீட்டர்ல 10 10ஆ எடுத்திருக்கிறோம். அது யாரை குறிக்குதுன்னா வேலையாட்களை குறிக்குது. இப்போ எக்ஸ் அச்சு 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 10 வேலையாட்கள். ஒய் அச்சு 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 10 10ஆ எடுத்திருக்கிறோம். அது நாட்களை குறிக்கிறதுனால 10 நாட்கள் எழுதிக்கிறோம். சரிங்களா? இப்ப படம் வரையலாம். ஃபர்ஸ்ட் புள்ளி என்னன்னு பாத்தீங்கன்னா 40, 180.
சோ என்ன பண்றோம், எக்ஸ்ல 40க்கு நேரு, ஒய்ல பாருங்க 150க்கு நேரு. சோ இதுல 40, இதுல 180. ஸோ 40, 180 குறிச்சாச்சு. அடுத்த புள்ளி என்ன, 50, 120. ஸோ எக்ஸ்ல 50, ஒய்ல 120. 50, 120 குறிச்சிடுறோம். அடுத்தது 60, 100. 75ங்கிறது 70க்கு 80க்கு நடுவுல இருக்கும். ஸோ 75, இங்க 80. இதையும் குறிச்சிடுறோம். நம்ம எக்ஸ்ட்ரா புள்ளிகள் நாங்க அட்டவணையில எழுதுனதுனால இங்க 100, 60 குறிச்சிருக்கேன். அதே மாதிரி 120, 50ஐயும் குறிச்சிருக்கிறேன். இதோட தானே படம் நின்றும். இந்த எக்ஸ்ட்ரா புள்ளிகள் குறிச்சதுனால இந்த படம் இதுவரை வரும் இல்லையா, அதுக்காக அப்படி குறிச்சிருக்கிறோம். சரிங்களா? அதுக்கப்புறம் இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, இதையெல்லாம் ஜாயின் பண்ணீங்கன்னா ஒரு அப்படியே வளைந்த கோடாதான் வரும். எதிர்மாறுபாடோட சமன்பாடு எப்பவுமே இப்படி வளைந்த கோடாதான் வரும். சோ இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா ஒரு வளைந்த கோடு. இப்ப இதோட படம் நின்றும். இதுவரை தான் நம்மளோட புள்ளிகள் இருக்கு. ஆனா நம்மளோட கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது வந்து 200 வேலையாட்களுக்கு 200 நாட்கள வேலை முடிக்கணும்னா எவ்வளவு வேலையாட்கள் கேட்டிருக்கிறாங்க. சோ இந்த 200க்கு நேர் வரையில வரைபடம் வரையணுங்கிறதுனால இதை இன்னும் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கிறோம். சரிங்களா? போட்டு இப்ப ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன, 200 நாட்கள்ல வேலை முடியணும் அப்படிங்கறதுனால 200 நாட்கள்ல இருந்து ஒரு கோடு போட்டு நேர் ஸ்ட்ரைட்டா கீழே போட்டீங்க அப்படின்னா அது எதுக்கு நேர் வருதுன்னு பாருங்களேன், 30க்கு நேர் வருது. 200 நாட்கள்ல வேலையை முடிச்சா போதுன்னா எவ்வளவு வேலையாட்கள் போட்டா போதுன்னா 30 வேலையாட்கள் போட்டா போதும். அதே மாதிரி 120 வேலையாட்களை நம்ம வேலைக்கு போட்டோம் அப்படின்னா எத்தனை நாள்ல வேலை முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா 50 நாள்ல வேலை முடிஞ்சிடும். ஸோ 2 கொஸ்டினுக்குரிய ஆன்சரும் நம்மளுக்கு வரைபடம் மூலமா கிடைச்சிருச்சு. இப்ப எடுத்து எழுதியிருக்கும் பாருங்களேன். மாறுபாட்டோட வகை என்ன, எதிர்மாறுபாடு. 120 வேலையாட்களை வேலைக்கு அமர்த்த விரும்பினால் வேலை முடிய ஆகும் நாட்கள் எவ்வளோ, 50 நாட்கள். வேலையானது 200 நாட்கள்ல முடிய வேணும்னா தேவையான வேலையாட்களோட எண்ணிக்கை எவ்வளோ, 30 வேலையாட்கள். அவ்வளவுதான்.